பெரிய ஹீரோட படம், பெரிய பட்ஜெட் படம், பெருசாக எதிர்பார்த்த படம் ஆன்லைனில் யார் லீக் பண்ணினவங்களை விட்டுட்டு யார் யார் ஷேர் பண்ணுறாங்க, யார் யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய ஹீரோட படமே 2.5 மணித்தியால படம் ஃபுல் வீடியோ ஹெச்டியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றேக்க வந்து இந்தியாவில் மட்டும்தான் நான் கேள்விப்பட்டேன். மக்களே வணக்கம். பெரிய ஹீரோட படம், பெரிய பட்ஜெட் படம், பெருசாக எதிர்பார்த்த படம் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. நான் என்னத்தை பற்றி காய்க்க போகிறோன்ற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜனநாயகனை பற்றி தான். எல்லோரும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க வந்து ஜனநாயகன் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 60 பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வேணாண்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஷேர் பண்ண வேணாண்டு. முக்கியமாக வந்து இதில் வந்து சைபர் கிரைம் வந்து ஆன்லைனில் விட்டவங்களை விட்டுட்டு, அதாவது இதில் ஆன்லைனில் யார் லீக் பண்ணினவங்களை விட்டுட்டு யார் யார் ஷேர் பண்ணுறாங்க, யார் யார் டவுன்லோட் பண்ணுறாங்க பிடிப்பாங்கண்டு அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த படம் தான். ஓகேவா? தளபதியோட ஃபேன்ஸை தாண்டி ஃபேன்ஸ் இல்லாதவங்களும் பார்த்தது எதிர்பார்த்தது. அரசியல் இது இருந்தாலும் அவங்க நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த படம். இந்த கடைசி படம் என்றபடியாக படத்தை தாண்டி எப்படி இருக்கும், என்ன சொல்ல வராங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இதில் என்ன மெயின் விஷயம்ண்டா, யார் இதை விட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. என்னென்னா நாம் எங்களுக்கு வந்து அறிந்து கொள்கிற அளவுக்கு வந்து இந்த படம் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் டைரக்டரும் இல்லை ப்ரொடியூசரும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த குழுவில் இருந்தால் போயிருக்கும். ஓகேவா? ஏனெண்டா வந்து ஒரு ப்ரொஜெக்டுக்கு நாங்கள் எத்தாப் செய்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு எடிட்டிங் அப்படின்ற ஒரு இதுகள் இருந்துருக்கும். சரியா? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அந்த குழுவில் இருந்தால் ஒரு இடத்துலேருந்து போயிருக்குது. ஆனால் சும்மா போயில லஞ்சம். சரியா? லஞ்சம் வேண்டிட்டு தான் போயிருக்கும். 100 கோடி செலவெடுத்த படம் அண்டைக்க அந்த விட்டவங்களை வந்து எவ்வளோ லஞ்சம் வேண்டி விட்டுருப்பாங்கன்னு நாங்கள் சிந்திக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு புரிந்துக்கிற அளவுக்கு இருக்குது. நான் இந்தியாவில் மட்டும்தான் இருக்க வைப்பார். இந்த இப்படி பெரிய ஹீரோட படமே 2.5 மணித்தியால படம் ஃபுல் வீடியோ ஹெச்டியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றேக்க வந்து இந்தியாவில் மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரான்ஸில், அமெரிக்காவில் இப்படி படம் வந்து லீக் ஆன நான் கேள்விப்படவே இல்லை. மேபி நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியும், ஆனால் நான் கேள்விப்படலைப்பா. அங்கே மட்டும்தான். என்றால் காசை வட்டிட்டு தான் அவங்கள அதை செய்திருப்பாங்களோ, சும்மா செய்திருப்பாங்களோ? அதுவும் வந்து 500 கோடி பட்ஜெட் உள்ள படத்தை வந்து சும்மா விட்டுருப்பாங்களோ? எவ்வளோ காசை வேண்டிட்டு லீக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க லீக் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்கள் வந்து பார்க்குறவனையும் டவுன்லோட் பண்ணுறவனையும் பிடிக்கிறதுக்கு தெரிகிறாங்க. மெயினாக வந்து யார் லீக் பண்ணது அப்படிங்கிறாப்பா. ஏனென்றால் லீக் பண்ணினது வந்து மெயினாக இது வந்து எவ்வளோ குற்ற விஷயம். யோசிச்சு பாருங்க. அந்த படம் எடுத்த டைரக்டரை யோசிச்சு பாருங்க, ப்ரொடியூசரை யோசிச்சு பாருங்க, அதில் நடித்த குட்டி நடிகர்கள், அடுத்த வேறு சில டெக்னீஷியன் இவ்வளோ கனவோட இவ்வளோ சிலவழிக்கெல்லாம் படம் எடுத்திருப்பாங்க. அந்த அது எல்லாத்தையும் திருடி, அதாவது ஒருத்தர் கனவு ஒருத்தர் உழைப்பை திருடி ஒருத்தன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறான்டேக்க அவனை விட்டுட்டு பார்த்தவனையும் அந்த இதுகள் அவங்கள பிடிச்ச என்ன செய்ய போறீங்க? மெயினாக இருக்கிறத பிடிக்க உங்களால் முடியலையா? அதை முதல் பிடிங்க. யார் யார் இழந்தாங்கன்றதை பிடிங்கப்பா. அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா இப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து இப்போத்தைய ஜெனரேஷன் அப்படி தான் போய்கொண்டிருக்கும். அவ்வளோ விஷயம் அவ்வளோ செய்யலாம். இது முதலே வந்து இந்த ஆக்காக இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு அக்கௌண்ட் ஆக் பண்ணுறது இருக்குது, ஒரு கோத்து எல்லாம் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஆக் பண்ணுறதெல்லாம் இருந்திருக்கு, இல்லையாண்டு இல்லை. ஆனால் ஒரு படத்தை ஃபுல்லாகவே இப்படி லீக் பண்ணுறது வந்து எங்கே இருந்து போயிருக்கு, அதை வந்து விசாரணையில் நீங்கள் தான் கொண்டு வரணும். சரி? ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்கட்சி என்று சொல்கிறாங்க, தளபதி என்று சொல்கிறாங்க. எதிர்கட்சி தளபதிக்கு எதிராக செய்கிறாங்க, இல்லாட்டி தளபதி வந்து 23ஆம் தேதி எலெக்ஷன் என்றபடியாக அவங்க தனக்கு சப்போர்ட்டுக்கான செய்கிறாங்கன்னு நிறைய பேர் சொன்னாலும் உங்களோட வேலை என்ன? யாரை கண்டுபிடிக்கிறதான வேலை, அதை முதல் போய் கண்டுபிடிக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த சும்மா பின்னாலே இருக்கிற வவ்வால்களை கண்டுபிடிச்சி ஒன்றுமே வர போகிறது இல்லை. மெயினாக வந்து இந்த திருட்டுக்கு வந்து நாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தட்ட கனவையும் திருடக்கூடாது, ஒருத்தட்ட உழைப்பையும் திருடக்கூடாது, காசு திருட மட்டும் திருட்டு இல்லை. இந்த உழைப்பை யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கனவோடு வந்து அந்த படங்கள் எடுத்துருப்பாங்க. 500 கோடின்றது சும்மாவா? அது எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு படத்தை லீக் ஆக்கி ஒருத்தட்ட எல்லாமே வேஸ்ட் ஆக்கி விட்டுட்டாங்க.
இதில் வந்து தளபதியோட ஃபேன்ஸை தாண்டி அவங்களும் வந்து இவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. கடைசி படமாக ஒரு செலிப்ரேஷனாக ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய கனவு தான் அவங்களுடைய கனவையும் வந்து இவங்க வீணாக்கிட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஊழல்ன்றது வந்து நிறைய பேர் அறிந்த விஷயம் தான். சரியா, காசை வேண்டிட்டு வந்து காசுக்காண்டி நிறைய பேர் இப்படி தப்பான விஷயங்கள் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தான் செய்கிறாங்க. நான் இந்தியா மட்டும் சொல்லலை, வேறு நாடுகளையும் இந்த விஷயங்கள் நடந்தோன்னு தான் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஹீரோட படம் இப்படி ஒன்று இவ்வளோ வரைக்கும் வந்து ஒரு படம் தியேட்டருக்கு வந்த பிறகு இதுன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் படம் தியேட்டருக்கு முதலே வர்றது லீக் ஆகினது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இது வந்து உண்மையாக விசாரித்து தக்க தண்டனை கொடுத்தாதான் நாளைக்கு இப்படி ஒரு தப்பு செய்யாமல் இருக்க வேண்டிய இப்படியான விஷயத்தால் இவ்வளோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்க போகிறன்றது எனக்கு போகிற வருங்காலத்தில் தான் தெரியும். இந்த வந்து இப்போ டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு திருப்பி இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. தியேட்டரில் போய்க்க அவங்க வந்து செலவுகளை வந்து அவங்கள எடுப்பாங்களா தெரியாது, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதே மாதிரி குட்டி குட்டி டெக்னீஷியன் எல்லாம் வந்து பெரிய ஹீரோட படம் பண்ணிக்க அவங்களோட இந்த படம் தியேட்டரில் வரைக்க தங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும், தாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எவ்வளோ பேர் எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பை கூட அவங்க வந்து இதாக சுக்குநூறாக்கிட்டாங்க. இப்படியான விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது மக்களே. ஸோ தயவு செய்து மெயினாக இதை வந்து விடாமல் எல்லாருமே வந்து இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறேன். யார்கிட்ட கனவு சரி உழைப்பை வந்து திடக்கூடாது. அதை தாண்டி மெயினாக இந்த சைபர் கிரைம் வந்து யார் ரிலீஸ் பண்ணினாங்களோ அவங்கள பிடிக்கும், அதுதான் மெயின் விஷயம். அதை பிடித்து தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப கவனமாயிருங்க. இப்படியான விஷயங்கள் வந்து இனி வார காலகட்டத்தில் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா நாங்கள் ஒரு திட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். ஓகே, நன்றி, வணக்கம்.